பாப்பா இதில் இறங்க பாப்பா. பார்த்துப்பா பாப்பா. புளிச்சக்கீரை பொறிக்க வந்தாச்சு. புளிச்சக்கீரை பொறிச்சிக்கலாம். புளிச்சக்கீரை தான் இது, நாட்டு புளிச்சக்கீரை இல்லை, செம்புளிச்சை. பறிச்சுக்கலாம். ஓடி பாப்பா. இந்த மாதிரியே தலை தலையே பொறிச்சு எடுத்துக்கணும். புளிச்சக்கீரை தலை இப்படித்தான் இருக்கணும். இப்படி தலை தலையே பொறிச்சிக்கணும். இப்படி பொறிச்சிக்கணும். பூ இப்படித்தான் இருக்கு. இது சும்மாவா ஆயில் போட்டு மெல்லாம் புளிப்பாக இருக்கு. வெளியில் முள்ளு நல்லா நான் சாய்க்குன்னு குத்துது. ஒரு காயில் கிட்டத்தட்ட ஒரு 30 வரைக்கும் மேலே இருக்கும். ஒரு செடி இருந்தால் போதும் வீட்டுக்கிட்ட. சுத்துறாளா எப்படி? தொடக்கா ஒரு பூ பறிக்குமா? இந்த பூ பறிக்காது. இந்த இலையை கிள்ளிட்டா மறுபடியும் எடுத்து தலையும் நல்லா தலைஞ்சு இப்படி கிள்ளி விட்டோம்னா மறுபடியும் தலையும். இதுக்கு முன்னே பொறிச்சு விட்டாங்க தலையை. நம்மளாட்ட எத்தனை பேர்? பூ எதுக்கு தலையை வச்சுக்கிறியாப்பா? பூ வேணுமா? செம்புளிச்சு பூ வேணுமா? வைக்கிறதுக்கு வேணுமா? செத்தாலைன்னு கொண்டு எங்கே வைக்கிற? இதெல்லாம் அது நம்ம இதில் வேண்டாம். வீட்டில் வச்சோம்ல அது வச்சுக்கலாம். போகலாம் போகலாமா? கசிக்கப்படாத. போ. போகலாம். சரிப்பா. சரிப்பா. நல்லா பார்த்து போங்க. முள்ளுக்கு இருந்துற போய் மெடிசன் போலாம். போயிட்டு தான் இருக்கிறியா? கீரையை சுத்தமாக அலாசி எடுத்துக்கலாம்.
நல்லா அலாசி எடுத்துக்கலாம். குடிசாமி புளிச்சக்கீரையில் கொஞ்சம் நன்மை இல்லை, ஏகப்பட்ட நன்மை இருக்குது. புளிச்சக்கீரையில் இரும்பு சத்து ரொம்ப அதிகம், அதனால ரத்தம் நல்லா ஊறும். புளிச்சக்கீரை சாப்பிட்டா குடலில் எதுவும் இருக்காது, நல்லா குடலை சுத்தம் பண்ணு, உடம்பு நல்லா வலுவையாக இருக்கும். கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, கண்ணு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா செரிமானம் ஆகும், மேலே நல்லா பளபளப்பாக வச்சுக்கு. உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பை நல்லா கரைக்கும் இதை சாப்பிட்டா. ரோட்டு மேலே இருக்கும், காட்டுக்குள்ளே இருக்கும், இது கிடைக்காத சரக்கு இல்லை, அடிக்கடி சாப்பிடுங்க. கடையில் கூட விற்பாங்க, நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி இதை சாப்பிடுங்க. பிரியா வெங்காயம் தேடிட்டியா? சரி கொண்டா, ஆட்டி எடுத்துக்கலாம். 4 வரமிளகாய் வெங்காயத்துக்கு தொளிச்சு வச்ச சின்ன வெங்காயம் 7 போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். ஒரு அரை பூணு மிளகு, அரை பூணு மிளகு, போதுமான உப்பு, மிளகாய் நல்லா மைட்டு. பிரியா பூண்டு கொண்டா, பூண்டு 10 பல்லு போடு. 10 பல்லு பூண்டு, அது அங்கே ஒரு பூஜை, அதை கழுவிக்க. நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். கழுவி வச்சு புளிச்சக்கீரை கட்டிக்கலாம். புளிச்சக்கீரையை போட்டு நல்லா ஆட்டிக்கணும். பாப்பா அந்த அடுப்பத்தையே புளிச்சக்கீரை வளவளன்னு வரும், அதனால முன்னாடியே போட்டு அதெல்லாம் ஆட்டிக்கணும். நல்லா இந்த மாதிரி கூழாட்ட ஆட்டி எடுத்துக்கணும். நல்லா மைய வேணும், நல்லா நெவ்வளவு மஞ்சள் கடிச்சு இந்த மாதிரி வளர்த்து எடுத்துக்கலாம். நல்லா மஞ்சள் கடிச்சு இந்த அளவுக்கு மஞ்சள் போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடலை கழுவி எடுத்துக்கலாம். ஆட்டி எடுத்தாச்சு, சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாக இருக்கு. கடலை எண்ணெய் 3 எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு. அரை பூணு கடுகு, அரை பூணு கடலை பருப்பு, அரை பூணு உளுந்து பருப்பு, அரிசி வச்சு சின்ன வெங்காயம் 1/4 கப்பு, மூணு கொத்து கருப்பிலாண்டால, வரமிளகாய் 1, நல்லா வணக்கட்டு, நல்லா சேவக்கட்டு, வெங்காயம் சேவந்துக்கிட்டு, அரை பூணு சீரகம் நல்லா பொரிட்டு, நல்லா பொரிஞ்சுக்கிடுச்சு. இதுக்கு மேலே ஆட்டி வச்சு புளிச்சக்கீரையும் ஊற்றிக்கலாம்.
நல்லா கொதித்து வேவிட்டு போயிட்டு கடலக்கொட்டை எடுத்துக்கிட்டு நல்லா கொப்பளிட்டு வேவுது, இறக்கி வச்சுக்கலாம். கடலக்கொட்டை வறுக்கலாம், சட்டி அடுப்பு மேலே வைக்கலாம். தொளிச்சி வச்ச கடலக்கொட்டை 1/2 கப்பு கொண்டா. கடலை நல்லா சுத்தமாக தரேன். கடலக்கொட்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். திடீர்னு பச்சை வாசம் அடிக்கும். அந்த கடலை தொடச்சி விடுக்கண்ணே. நல்லா கொட்டை வெடிக்குது. படக்கு படக்கு படக்குன்னு வெடிக்கணும். நல்லா மணக்குது, நல்லா கொட்டை வெடிக்குதுக்கா. கொட்டி படி பண்ணிக்கலாம். படிசாமி சொல்லி அடிக்க தேவையில்லை, அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். வேக வச்ச புளிச்சியா அடுப்பு மேலே வச்சுக்கலாம். கடலை கொட்டை இடிச்சிட்டு எடுத்து நான் வறுக்க மறந்துட்டேன். நீங்கள் முன்னாடியே கடலை கொட்டையை வறுத்துக்கலாம். வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பிரியா அந்த கடலை கொட்டையை வச்சுட்டே சாமி. கொண்டா சாமி. நல்லா பொட்டில் விட்டு வேகுது. பச்சை வாசம் போயிடுச்சு. பச்சை வாசம் போக வரத்தில் வேவிச்சாச்சு. மேலே கடலக்கொட்டை கட்டிக்கலாம். பாப்பா அந்த சோப்பா இருக்கா? கொட்டி கொஞ்சம் நேரம் ஆனதே இறக்கலாம். கொண்ட பாப்பா சோத்தை கொட்டி கிளறிக்கலாம். நல்லா இறக்கி வச்சு சோத்தை கொட்டி நல்லா கலந்துக்கணும். என்ன போதும் போதும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். நல்லா கொஞ்சம் நேரம் உரங்கிட்டு அமுத்தி விடுவாங்க. சரி எல்லாம் போய் அந்த சோத்துல சாயலமெல்லாம் ஏறும் வேணும். கொண்டாடி சாடுக்க கொண்டாடி குஞ்சி. புளிச்சக்கீரை சாப்பாடு ரெடி. வாங்க சாப்பிடலாம். கொண்டாங்க பாப்பா. என்ன பாப்பா? சரி பாப்பா கொண்டா. அடா என்னடா மிளகி சின்ன பாப்பாளுக்கு தான் மிளகி ஏறுது. கண்ணு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க. புளிச்சக்கீரை சூப்பரா இருக்குதாயா? ஐயா புளிச்சக்கீரை சோறு அருமையா இருக்குதாயா? உனக்கு புளிச்சக்கீரை சாப்பாடு நான் சாப்பிட்றேன். நீங்க வாங்க சாப்பிடலாம். புளிச்சக்கீரை சாப்பாடு அப்படி பிரியாணி சோறு மாதிரியா இருக்குது. அவ்வளோ ருசியாக இருக்குது. ருசி ருசின்னா அவ்வளோ ருசி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அருகீரை சிறுகீரை விட
இந்த புளிச்சக்கீரை சாப்பிட்டா எல்லா சத்தும் இருக்குது. இது ஒன்றும் கிடைக்காத போகிறதில்ல. காட்டு பக்கமும் இருக்குது. இது எங்களாட்டு பொம்பளை கொண்டுக்கிட்டு வருவாங்க நாட்டு பாட்டியில். புளிச்சக்கீரை ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. கீரை கடையிறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். கீரையும் கிடையலாம், இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். இந்த கடலக்கொட்டை போடுறதுக்கு அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்குது. திங்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. இந்த மாதிரி போட்டு நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. இந்த நாட்டு பிள்ளைங்க இந்த கீரை என்னன்னே தெரியாத இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் இந்த நாட்டு பொண்ணுங்க இதை புரிஞ்சிக்கு. நீங்கள் சொல்லி கொடுத்தா தான் உங்கள் பிள்ளை தெரிஞ்சுக்கும். அதே போல் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.